வணக்கம் வால்டர். வணக்கம் தினேஷ்ண்ணே. ஐபிஎல் வந்து இன்னும் தொடங்குறதுக்கு வந்து ஒரு 4-5 மாதம் இருக்கு. ஆமாம். ஆனால் அதுக்கான ஃபீவர், அதுக்கான ஒரு பெரிய பரபரப்பு எல்லாமே வந்து இப்போவே தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்த இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து சவுதி அரேபியானுடைய ஜெட்டாங்கிற நகரில் வந்து மெகா ஆக்ஷன் சிறப்பு. மெகா ஆக்ஷன்ங்கிறதுனாலே இது மேலே வந்து ஒரு பெரிய பார்வை வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. மினி ஆக்ஷன்னா சில வீரர்கள் எடுப்பாங்க, முடிச்சிருவாங்க. மெகா ஆக்ஷன்ங்கிறது வந்து நமக்கே தெரியும், மொத்த டீமையும் கலைச்சி எடுத்து புதுசாக ஒரு டீமையே உருவாக்குற பெரிய வேலை அது. நிஜமாவே ஒரு 20-22 பிளேயர் வந்து எல்லா அணிகளும் வந்து எடுக்க வேண்டிய சூழலுக்கு எல்லாரும் தருவாங்க. ஆனால் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பல டீமுகள் வந்து அவங்க டீம்ல இது நாள் வரைக்கும் ரொம்ப காலமாக உழைச்ச, அவங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த பல பிளேயர்ஸையே கழட்டி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்ப நடந்திருக்கு. ஆமா, அந்த கழட்டி விடப்பட்ட பிளேயர்ஸ் என்னன்னா, அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஆமா, அவங்க கூடயும் போன வருஷம் அன்சோல்டான பிளேயர்ஸ், ஆமா, புதுசா இந்த வருஷம் ஆக்ஷன்ல நான் வந்துட்டு களமிறங்கக்கூடிய பிளேயர்ஸ்னு ஒரு மெகா கூட்டமா வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆமா, அதுதான் இந்த மெகா ஆக்ஷன். கரெக்ட். யார் எடுப்பா, யாரு வந்துட்டு அந்த ரிட்டம்ஷன் கார்டு எந்த அணி கரெக்டா பயன்படுத்த போறாங்க, யாரு அதிக பிரைஸுக்கு போவா, யார் சர்ப்ரைசிங்லி அன்சோல்டாவா, யார் எந்த அன்கேப்டு பிளேயர் மேல ரொம்ப கண்ணு பயங்கரமா இருக்கு, எந்த ஃபாரின் பிளேயரை வந்துட்டு நோட்டிசபிளா பாக்குறாங்க, யாரெல்லாம் இந்த முக்கியமான பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்திருக்காங்கன்னு வாங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். முதல்ல இந்த ஆக்ஷன்ல வந்து யார் யார் முக்கியமான பிளேயர்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடினா, எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்காங்க, இந்த ஆக்ஷனுக்குள்ள அவங்க எவ்வளோ அமௌண்ட்டோட இந்த ஆக்ஷனுக்குள்ள போறாங்க, எத்தனை பிளேயர்ஸை வாங்கணும், எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸை வாங்கணுன்றத டீடைல்டா பாத்திரலாம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாற்றமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட மட்டும் தான் அதிகமான தொகை இருக்கு. ஏன்னா அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் வெறும் 2 பிளேயர், அவங்க அந்த 2 பிளேயருமே அன்கேப்டு பிளேயர்ன்றதுனால பஞ்சாப் கிட்ட வந்து 110.5 கோடி இருக்குன்னு. இந்த 115 கோடியோட அவங்க 23 பிளேயர்ஸ் எடுக்கணும். அது கூட 8 பிளேயர்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஆக்ஷன்ல பை பண்ணி ஆகணும். இந்த சிச்சுவேஷன்ல இப்ப பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு இந்த ஆக்ஷனுக்குள்ள போறாங்க. கரெக்ட். அடுத்தபடியா பஞ்சாப்க்கு அடுத்தபடியா அதிக தொகை வச்சிருக்கிறது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஓகே. ஆமா, அவங்க வந்து 3 பிளேயர்ஸ் தான் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சோ அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய 3 பிளேயர்ஸ்மே வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ். ஓகே. சோ அதனால வந்து ஆர்சிபி கிட்ட வந்து இப்போ வந்து 83 கோடி கையில வச்சிருக்காங்க. ஓகே. அவங்க 22 பிளேயர்ஸோட ஆமா 8 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து எடுத்தாகணும், ஆக்ஷன்ல எடுத்தாகணும்ன்ற ஒரு நிலைமையில களத்துக்கு போறாங்க. அடுத்து நம்ம டெல்லி பெரிய பரபரப்பா கிரியேட் பண்ணி இந்த ஆக்ஷனுக்கே ஒரு பூஸ்ட் கொடுத்த நம்ம டெல்லி அணி வந்துட்டு 73 கோடி வந்து வச்சிருக்கிறாங்க கையில. அவங்க வந்துட்டு 21 பேரை வந்து எடுக்கணும்னு. அடுத்தபடியா டெல்லிக்கு அடுத்ததா வந்து அதிக தொகை வச்சிருக்கிறது வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட வந்து 69 கோடி வந்து கையில வச்சிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல நமக்கு தெரியும் கேஎல் ராகுல் வேற கழட்டி விட்டாங்க. ஸோ வந்து அந்த கேஎல் ராகுல் மேல ஒரு பெரிய பார்வை வந்து இந்த ஆக்ஷன்ல இருக்குன்னு சொல்லப்படுது. அவங்களே திரும்ப எடுப்பாங்களா இல்ல வேற ஏதாவது அணிகள் எடுக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவங்க எல்எஸ்ஜி வந்து இப்ப 20 பிளேயர்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த 20 பிளேயர்ஸ்ல வந்து 7 பேர் ஓவர்சீஸ். ஆமா, ஒரு பிளேயரை நிக்கோலஸ் போர்னா ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டாங்க. அதுன்றதுனால கரெக்ட் 8ல இருந்து 7 பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்களால எடுத்துக்க முடியும். பொதுவா இந்த ஐபிஎல் ஆக்ஷனா இருக்கட்டும், ஐபிஎல் மேல 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து நம்ம டீம் ஸ்லாட்ல வந்து எடுத்துக்கணும், எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அது 8ன்றது வந்து மேக்ஸிமம் நீங்க 4 பேத்து கூட வச்சு போலாம், 7 பேத்து கூட வச்சு போலாம். 8ன்றது மேக்ஸிமம் நம்பர். இவங்கனால வந்து ஒரு ஃபாரின் பிளேயரா 7 எடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி நம்ம குஜராத் கூட புதுசா சேர்ந்த அணி ஒன்ன விட்ட உடனே அண்ணன் தம்பின்ற மாதிரி லக்னோ மாதிரியே தான் ஜிடி வச்சிருக்காங்க. அதே 69 கோடியில 20 ஸ்லாட்டை வச்சு 7 ஓவர்சீஸ் பிளேயரோட குஜராத் டைட்டன்ஸ் வந்து இந்த ஆக்ஷனுக்குள்ள போறாங்க. 20 பேர்த்தை எடுக்கணும், 7 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வாங்கணும். அதே 69 கோடி. இவங்க ரெண்டுத்துக்கும் டஃப் ஃபைட்டா இருக்க போகுது. அதாவது லக்னோவுக்கும் குஜராத்துக்கும் யாரை எடுக்க போறாங்க என்ன ஏதுன்றது மாதிரி இருக்கும். அடுத்ததா நம்ம சிஎஸ்கே சென்னை வந்து 55 கோடி கையில வச்சிருக்காங்க. 5 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு அன்கேப்டு பிளேயரு மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய அன்பேர்டு பிளேயர் என்று சொல்லக்கூடிய தல தோனியும், 3 ஐசிசி கோப்பைகள் வென்ற ஒரு அன்கேப்டு பிளேயர் எம்எஸ் தோனியும்
அது போக பத்திஷா பத்திரானா என்ற ஒரு ஃபாரினரியா அவங்க வந்து எடுத்திருக்கின்றதுனால இப்போ வந்து 55 கோடியோட ஆக்ஷனுக்கு போறக்கூடிய சென்னை அணி வந்து 20 பிளேயர்ஸ் எடுத்தாகணும். அதுல 7 பேர் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். சூப்பர்ங்க. அடுத்தபடியா நம்ம நடப்பு சாம்பியன், போன வருஷம் ஐபிஎலோட நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா 51 கோடியோட இந்த ஆக்ஷனை வந்து எதிர்கொள்றாங்க. இந்த ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி 6 பிளேயர்ஸை வந்துட்டு ரீடைன் பண்ணி வச்சிருந்த நிலைமையில 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. சோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த 51 கோடியில அவங்க 19 பிளேயர்ஸை எடுத்து போக ஒரு 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து அவங்க எடுத்துக்கலாம். கேகேஆருக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து எஸ்ஆர்ஹெச், சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து கையில வந்து ஒரு 45 கோடி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஹென்ரிச் கிளாசனுக்கு ஒரு 23 கோடி போயிட்டாங்க. அப்புறம் பேட் கமின்ஸ் வீரர்களுக்கு வந்து 18 கோடி அது இதுன்னு போயிட்டதுனால குறைந்தபட்ச தொகையா வந்து இப்போ ஒரு 45 கோடி தான் அவங்க கிட்ட இருக்கு. அந்த 45 கோடியோட எஸ்ஆர்ஹெச் உள்ள போறத வந்து மொத்தம் அவங்க வந்து இப்ப எடுக்க போறது வந்து 20 பிளேயர்ஸ் எடுக்கணும். அடுத்த கட்டபடியா ஆண்ட பரம்பரையான மும்பை இந்தியன்ஸ் காலங்காலமா அந்த கடப்பாறை பேட்டிங், அந்த கடப்பாறை லைன் அப் வந்துட்டு அவங்க வருஷம் எப்படி அவங்க ஒரு ரீடென்ஷன் பண்ணுவாங்களோ அதே ரீடென்ஷன்ல அதே மெத்தட்லாம் பண்ணிருக்காங்க. என்ன இந்த டைம் எந்த ஃபாரின் பிளேயர்ஸும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியன் பிளேயர்ஸா அவங்க வந்து ரீடைன் பண்ணி 45 கோடியோட இந்த ஆக்ஷன் வந்துட்டு அவங்க எதிர்கொள்றாங்க. இந்த ஆக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 20 பிளேயர்ஸ் எடுக்கணும். அவங்களுக்கு என்னன்னா ஒரு 8 பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ரீடைன் பண்ண 5 பிளேயர்ஸுமே இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்றதுனால. சோ அடுத்தபடியா கடைசியில இருக்கிற 10வது அணியா இருக்கிறது வந்து ஹல்லா போல், கொஞ்சம் நல்லா போல். அதேதான், அந்த ஹல்லா போல் டீம் தான் வந்து இப்ப கடைசியா இருக்கு. ஏன்னா அவங்க 6 பேரை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கான ஒரு பேஸ் டீம் அவங்க செட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் டீமுக்கு வேணுமா, அதுல ஒரு 6 பேர் அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. சோ அவங்க கிட்ட கம்மி தான் அமௌண்ட் இருந்தாலும் வந்து மீதி ஒரு பெரிய டீமை வந்து ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஒரு 19 பிளேயர் இன்னும் எடுத்தாகணும். அதுல 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸையும் அவங்க வந்து எடுத்தாகணும். ஆர்ஆர் டீம் வந்து 41 கோடியோட இந்த ஆக்ஷனை சந்திக்க போறாங்க. இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு யார் யார்கிட்ட எவ்வளவு பிரைஸ் இருக்குன்றத நம்ம இப்ப பார்த்தோம். இவ்வளவு பேரு, இத்தனை ஸ்லாட் இருக்கு, இத்தனை ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் சொல்லும் போது இந்த ஆக்ஷனுக்கே சூடு கொடுத்த ஒரு 3 முக்கியமான பிளேயர்ஸ்கள் இருக்காங்க. ஆமா, டெல்லி அணி வந்துட்டு இவங்க ரிட்டன்ஷன்ல ரிஷப் பண்ட்டை வந்துட்டு ரீடைன் பண்ணி வைக்கல. ஆமா, கடந்த வருஷங்கள்ல அவர் தான் கேப்டனா இருந்தாரு. அவர் கம்பேக் கொடுத்த விதமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டெல்லி அணிக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிட்டு இருந்தது. யாருமே ஆடாத நிலைமையில தனியாளா போராடிட்டு இருந்த ஒரு மனிதர் தான் ரிஷப் பண்ட். அவரை வந்துட்டு டெல்லி அணி ரீடைன் பண்ணாம போனது பயங்கர சலசலப்பாச்சு. ஐபிஎல் ஆக்ஷனே சூடு பறக்க ஆரம்பிச்சது. எல்லா நிர்வாகமும் எல்லா சைட்லயும் வந்து யாரை எடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்கே போவாங்களா, இல்ல ஆர்சிபி போவாங்களா, இல்ல மும்பை இந்தியன்ஸ் போவாங்களா. ஏன்னா எல்லா டீம்லயும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இப்போ ரொம்ப கீ பாயிண்டா இருக்காங்க. ஏன்னா மும்பைக்கு இப்போ வந்து அவங்க இஷான் கிஷன் இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தாங்க. இஷான் கிஷன் இப்ப வெளியே விட்டதுனால மும்பைக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை. இத்தனை நாள் ஆர்சிபிக்கு பினிஷரா இருந்த தினேஷ் கார்த்திக் இல்லப்பா. தினேஷ் கார்த்திக் போன இடத்த தினேஷ் கார்த்திக் ஃபீல் பண்ணா இப்ப ஆர்சிபி அந்த இடத்துக்கு போவாங்களா? அதே மாதிரி இப்ப ரிக்கி பாண்டிங் இத்தனை நாள் டெல்லியில இருந்து டக்குன்னு பஞ்சாப் வேற போயிருக்காரு. அவர்கிட்ட ஆல்ரெடி நிறைய கோடிகள் கையில இருக்கும் போது அவரு திருப்பி நிறைய கோடிகளுக்கு வந்துட்டு ஏலத்துக்கு ரிஷப் பண்ட் போவாரா? ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிஷப் பண்ட் வந்து பக்கத்துல இருந்து பார்த்தவர் ரிக்கி பாண்டிங். சோ அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரிக்கி பாண்டிங் நல்லாவே தெரியும். அதனால எடுக்கிறது கூட பெரிய வாய்ப்பு இருக்கு. எப்படி ரிக்கி பாண்டிங் பக்கத்துல இருந்துட்டு ரிஷப் பண்ட பார்த்தாரோ, ரிஷப் பண்ட் பக்கத்துல இருந்து பார்த்தாரு எம்எஸ் தோனி. அவரோட இன்ஸ்பிரேஷன் அந்த ஷோல அவரு என்ன முடிவு பண்ணி எம்எஸ் தோனியோட காலா இல்ல சிஎஸ்கே நிர்வாகமா என்ன நிலைமை நடக்க போகுதுன்னு ஒரு ஆக்ஷனை சூடுபடுத்தின ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ரிஷப் பண்டா இருந்தாரு. அடுத்து நம்ம கிளாசிக் கேஎல் ராகுல். கரெக்ட். கேஎல் ராகுல் வந்து லக்னோல செஞ்ச விஷயங்கள் நமக்கு நிறைய தெரியும். லக்னோன்ற ஒரு அணி உருவாகிறதுக்கு முன்னாடி மற்ற டீம்கள் ஆர்சிபியா இருக்கட்டும், பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும், எல்லா டீம்கள்லயும் அவர் என்னென்ன மாதிரியான பர்ஃபார்ம் பண்ணாருன்றதே நிறைய பேருக்கு தெரியும். நல்லா ஆடிட்டு தான் இருந்தாரு. இடையில சின்ன சின்ன விஷயங்கள்னால ஒரு ஃபார்ம் அவுட்ங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா கேஎல் ராகுல் நம்ம தவிர்த்தவே முடியாது. ஒரு நல்ல பிளேயர் தான். அவரை வந்து இப்ப லக்னோ அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பிளஸ் ஓபனர் வேற. அவரோட ரோல்ல அவர் பக்காவா பண்ணக்கூடிய ஆளு. அவருக்குமே வந்துட்டு மத்த டீம் வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்கன்னு இருக்கு. அதுக்கடுத்து போன வருஷம் கப்பு ஜெயிச்சு கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் இவரை விட்டுட்டாங்களேப்பா, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான இது இருக்கு. இப்போ ரீசெண்டா என்னன்னா அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணதா ஒரு விஷயங்கள் பரவிட்டு இருந்தது. என்னன்னா
அவரை கேகேஆர் நிர்வாகம் வந்து திரும்ப ரீட்டைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னதாகவும் அவர் தான் இல்ல என் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கின்றதுக்காக நான் ஆக்ஷனுக்குள்ள போறேன்றதாகவும் பல தரப்புல வந்து இது வந்துட்டு இருந்தது. ஏன்னா அவரை வந்துட்டு இந்தியன் டீம்ல வந்துட்டு பெருசா அவருக்கு வாய்ப்பு இல்ல, டெஸ்டும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும். அவர் ரஞ்சி டிராஃபில இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. போன ஐபிஎல் சீசனுமே நல்லா ஒரு கேப்டன்ஷிப் பண்ணாரு. பேட்டிங்ல அவருக்கான ஸ்கோப் கிடைக்கலன்றதை தாண்டி கிடைச்ச வாய்ப்புகளை நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. சோ இப்படிப்பட்ட பிளேயர் அவரு ஆக்ஷன்ல என்ன மாதிரி இது பண்ண போறாரு அப்படின்றதே பெரிய இதா இருக்கு. அது போக இந்த வருஷம் புதுசா ஒரு லெஜண்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்ஷனை வந்து இந்த ஆக்ஷன்ல நான் கலந்துக்கிறேன், ஐபிஎல்ல நான் வந்து கலந்துக்கிறேன்ட்டு அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம இங்கிலாண்டை சேர்ந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன். சிறப்பு. ஆமா, நமக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஜேம்ஸ் ஆண்டர்சன் கூட சில பேருக்கு தெரியாது. ஜிம்மி ஆண்டர்சன் அப்படின்னா ஊர்வலத்துக்கே தெரியும். அவரு போடுற காலங்காலமா இங்கிலாந்துக்காக விளையாண்டு காலங்காலமா டெஸ்ட்ல வந்துட்டு பவுலிங் போட்டு அவரோட திறமையை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜேம்ஸ் ஆண்டர்சனால நீங்க வந்து T20ல தேடினாலும் இருக்க மாட்டாரு, ஓடிஐல தேடினாலும் இருக்க மாட்டாரு. டெஸ்ட் தான். ஓடிஐல கூட எங்கேயாவது அங்கிட்டு இங்கிட்டு ரெக்கார்டு வச்சிருப்பாரு தவிர T20ல வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அந்த அளவுக்கு வெற்றிகளை கூச்சு கொடுத்திருக்காரு இங்கிலாந்துக்காக. அந்த மனுஷன் முதல் தடவை ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. சரி, அப்படி அனௌன்ஸ் வந்த உடனே ஜேம்ஸ் ஆண்டர்சன் எப்ப கடைசியா T20 விளையாடுறாருன்னு எல்லாரும் போய் எடுத்து பார்த்தாங்க. எப்ப விளையாண்ட தெரியுமா? 2014 விளையாண்டுருக்காரு. 2010 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் T20 விளையாண்டுருக்காரு. ஆனா தைரியமா வந்து நான் வந்து ஐபிஎல் விளையாடுறேன். ஏன்னா அவர் வேற இப்போ ரிட்டையர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு இனி பெருசா ஸ்போர்ட்டிங்ல வந்துட்டு பெருசா இது இருக்காது, டச் இல்லாம போயிடக்கூடாதுன்றதுனால இன்னொரு பேச்சு வேற போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே நிர்வாகம் எடுக்க போகுது அப்படின்னு மேபி the 40+ அந்த கேட்டகரி. எப்படி சொல்றீங்க ஜேம்ஸ் ஆண்டர்சன் எப்படி எடுப்பாங்க? கன்ஃபார்ம் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நல்ல எப்படின்னு கேட்டோம். நிறைய பேர் வந்து அவர் வயசு அதிகமா இருக்குது அதனால எடுத்துருவாங்க. வயசு அதிகமா இருக்குதுன்றது தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் கம் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். ஆமா, அவர் ஓப்பனிங் ஸ்பெல் அவர் எப்படி போடுவாருன்றது, நியூ பால்ல அவரோட ஸ்பெல் எப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். இந்தியன் பிச்சா இருந்தாலும் சரி, இங்கிலாந்து பிச்சா இருந்தாலும் சரி, தலைவன் பூந்து விளையாடுவாரு. இப்ப இருக்கிற இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேற பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதனாலயோ என்னவோ இவங்க ஒரு பவுலரா இவரை ஒரு 4 ஓவர் யூஸ் பண்ணிட்டு, தலைவரே நீங்க போய் உட்காருங்க, இம்பாக்ட் பிளேயரா நீங்க வேற பேட்ஸ்மேனை கூட உள்ள கொண்டு வரலாம், அதான் நீங்க 4 ஓவர் போட்டு தூங்கு தெய்வம்ன்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இம்பாக்ட் ரூல் இல்லைன்னா கூட ஜேம்ஸ் ஆண்டர்சனை எடுப்பாங்களா இல்லையான்ற கேள்வி வந்து நிறைய பேருக்குள்ள இருந்திருக்கும். அவரோட வயசு ஒரு காரணமா இருக்கும். அவரால் முழுசா ஒரு 20 ஓவர் ஆட, ஒரு டெஸ்ட் ஆடுற கேப்பபிள் இருக்கு. ஆனா அந்த T20 ஒரு 4 ஓவர் அந்த அத்லெட் ஃபிட் எல்லாம் இருக்குமான்றது பெரிய கேள்விக்குரியாது. ஸ்பீடு மத்த போட்டிகள் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்காது. நீ ஸ்பீடா செயல்பட இந்த இத்தனை லிமிட்குள்ள இந்த ஓவர் நீங்க போட்டாங்கன்னு இந்த இது குடிச்சு டைமிங் இந்த பிரஷர்லாம் அவர் ஹேண்டில் பண்ணுவாரா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் சிஎஸ்கே நிர்வாகம் இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் பத்திலாம். கண்டிப்பா இது போகனே நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமான பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. முகமது ஷமி வந்துட்டு இந்த தடவை வெளியே வராரு, குஜராத் டைட்டன்ஸ் வெளியே வர. அப்புறம் வந்துட்டு புவனேஸ்வர் குமார் இருக்காரு, ஸ்விங்கிங் ஆல்ரவுண்டர். அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கராஜ் நடராஜன், நம்ம தங்கவேல் நடராஜன் இருக்கிறாப்ல, யாக்கர் கிங்கு. இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் உள்ள வரும்போது அவங்களுக்கான ஒரு பர்சியும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா போன சீசன்ல கேகேஆர் ஜெயிச்சதுக்கு பேட்டிங் மட்டுமா காரணம்னா பவுலிங் சைட்லயும் அவங்க யூனிட்டா இருந்தாங்க. ஆமா, அந்த பவுலிங் யூனிட்டை எப்படி ஒரு டீமா அமையணும்னு பவுலர்ஸும் இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் இருக்குன்ற போது இந்த ஸ்வின் டின்னு பேர் வாங்கின 2 பேர்த்த வந்துட்டு ஆர்ஆர் வெளியே விட்டுருந்தாங்க. கண்டிப்பா வேற வழி இல்ல. வந்து ஒரு டீம்ல வந்து நீ 6 பேர் தான் எடுத்தாகணும்னு ஒரு வரம்பு வைக்கிற. நீ 11 பேர்த்த எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம 11 பேர் இஷ்டத்துக்கு யார வேணா எடுத்துடலாம். அப்படி எடுத்தா நாயந்திரம் இருக்காது, மொத்த டீமுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. அப்படி எடுத்துட்டா சோ அதனால சுவாரஸ்யம் இருக்கணும்னா வேற வழியே இல்லை. அந்த மாதிரியான யாராவது பல்ல கடிச்சுக்கிட்டு விட்டுதான் ஆகணும். அவங்க கிட்ட வேணா காரணமா சொல்லிக்கலாம், இல்ல ஆக்ஷன்ல போய் நான் உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆர்ஆர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 6 பேர்த்தையும் அதனால அவங்க ரிட்டன்ஷன் திருப்பி ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. அந்த பிளேயர் நீ திருப்பி ஆக்ஷன்ல வாப்பா எடுக்கிறேன் போது அஸ்வினும் சகல் மாதிரியான பிளேயர்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய போட்டி இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பல டீம்ல கேப்டன்ஸே வந்துட்டு கழட்டி விட்டுருக்காங்க, கலாச்சிருக்கிறாங்க. சோ கேப்டன்ஸுக்கான எதிர்பார்ப்பு வந்துட்டு இப்ப ஜாஸ்தியா இருக்கு. அது இந்தியன் பிளேயர்ஸா இருக்கட்டும், ஃபாரின் பிளேயர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஷிக்கர் தவான் இருக்காரு,
மேக்ஸ்வெல் இருக்கிறாங்க, டுப்ளசிஸ் இருக்கிறாரு, அவர் வந்து டேவிட் வார்னர் இருக்கிறாங்க, கெயின் வில்லியம்சன், இப்படின்னு ரகரகமா இருக்கிறாங்க. எந்தெந்த அணி எந்தெந்த கேப்டன்ஸுக்கு போவாங்க, இல்லை இந்த வருஷம் எந்த மாதிரி புது கேப்டன்ஸ் வருவாங்கன்னு கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா இந்த ஆக்ஷன்ல கேப்டன்ஸுக்கான ஒரு இது இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப இவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறது எப்படி பார்த்தோம்னா 5 டீமுக்கு வந்து இப்ப கேப்டனே இல்ல. ஆமா, இப்ப ரிட்டைன் படி பார்த்தோம்னா 5 டீமுக்கு கேப்டன்ஸ் ஆல்ரெடி தக்க வச்சுக்கிட்டாங்க. மீதி 5 டீம் கேப்டன்ஸே இல்ல. ஸோ எடுக்கக்கூடிய வீரர்களை வச்சு ஒன்னு கேப்டனா புதுசா எடுக்கணும், இல்லைன்னா டீமை ஃபார்ம் பண்ணிருக்கிற டீம்ல யாராவது ஒரு சிறந்த ஒரு வீரரை வந்து கேப்டனா அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். ஆமா, இதுல வேற இந்த லிஸ்ட்ல சாய் கிஷோர் வேற இருக்காரு, நம்ம தமிழ்நாடு ரஞ்சி டிராபி, அவர் ஒரு கேப்டன், ஒரு ஸ்பின்னர் கூட. போன டைம் குஜராத்தே நல்ல இதுக்கு வச்சிருந்தாங்க, அவருமே இந்த கேப்டன் லிஸ்ட்ல வருவாரா இல்ல ஒரு ஸ்பின்னர் லிஸ்ட்ல போவாரான்றது வேற பெரிய இது எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவருதான் வந்து நம்ம தமிழ்நாடு டீமுக்கு வந்து கேப்டனாவும் இருக்கிறாங்க. ரஞ்சியில விளையாடும் போது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல, நிறைய 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு, ஏகப்பட்ட டேர்ன் ஓவர். அவர் டார்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட பவுலிங்ல மேட்சே தலைகீழா நிறைய பண்ணிருக்காரு. அது அவரும் சாய் கிஷோர், சாய் சுதர்சன், நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி. இந்த மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸ் சொல்லும் போது நடராஜன் மேல நிறைய டீம் வந்துட்டு இருக்காங்க, கண்ணு வச்சிருக்காங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் போன ஐபிஎல்லும் சரி, அவர் ரீசெண்டா பண்ணிட்டு இருந்த இதுலயும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவரோட லென்த் எல்லாம் ரேஸ்லயே இருந்தாரு போன தடவை. சோ அவர் மேலயும் ஒரு பயங்கர ஒரு கண்ணு இருக்கு. அவரும் ஆக்ஷன்ல வந்துட்டு நல்ல இது போவாரு. சன்ரைசர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, சன்ரைசர்ஸ் திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. அதே பிரைஸுக்கு இல்ல அதை விட கொஞ்சம் அதிக பிரைஸுக்கு கிடைச்சாருன்னா மேபி சன்ரைசர்ஸ் வந்து அவங்க தக்க வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அது போக இந்த நியூசிலாந்து சீரீஸ் டெஸ்ட் நடந்த போது நம்ம சிஎஸ்கே முன்னாள் வீரர் த சாண்ட்னர் போட்டு ஒரு சுழட்டி விட்டாப்புல இந்தியன் டீமே கதிகலங்க வச்ச ஒரு ஆளு. அவரையும் வந்துட்டு இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு நிறைய டீம் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கிறதா தகவல்கள் இல்ல, நிறைய பேர் வந்துட்டு கருத்துக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்சிபி வந்துட்டு அவர் மேல ரொம்ப ஒரு பயங்கர ஹோப் வச்சு அவருக்காக ஃபுல் ஸ்கோப்ல போறதா வந்துட்டு பேச்சுக்கள் அடிபடுது. அதே மாதிரிதான் இந்த ஃபேசர் மெக்ரத், அவர் வந்து டெல்லியில போன வருஷம் செம்ம ஓப்பனிங் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு இளம் ஓப்பனரை வந்துட்டு எஸ்ஆர்ச்சும் ட்ரை பண்ண போறாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு அடுத்து இன்னொரு நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து இருக்கலாம் அப்படின்றத எஸ்ஆர்ச் கண்ணில் வச்சுட்டு இருக்கிறதாகவும், மும்பை இந்தியன்ஸ் திருப்பி டிம் டேவிட் போறாங்களா இல்ல கேமரன் கிரீன் கிட்டே போறாங்களா? ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட ஃபாரின் பிளேயர்ஸ் பிக்கே கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அவங்களோட அந்த கடப்பார லைனப்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த ஆல்ரவுண்டர் ஃபேஸ யாரு அந்த மாதிரி ஒரு பிளேயர் யார் எடுக்க போறா? ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இந்த தடவை திருப்பி ஆக்ஷனுக்குள்ள வராரு. அவரு ஒரு சீசன் வந்து மிஸ் அவுட் பண்ணி இன்னொரு சீசன் ஆடினாரு. அந்த சீசன் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் அவரு சாதாரண சலைச்ச போன ஆள் இல்லை. அவரோட பவுலிங்குமே பயங்கர இதா இருக்கும். இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில அடுத்த வாரம் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் நடக்க போகுது. யாரு இந்த ஐபிஎல்ல பயங்கரமான ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுவா, இல்ல ஐபிஎல்ல என்ன சஷாங்க் ரிடம்ஷன் மாதிரி இந்த வருஷம் யாரோட ரிடம்ஷன் வரப்போகுது, அதே மாதிரி அன்கேப்டு பிளேயர் விதிகள்ல இனி புது அன்கேப்டு பிளேயர்ஸ் நமக்கு கிடைக்க போறாங்கன்றது சீசன் வந்து தோனிக்கு வந்து கடைசி சீசனா இருக்க போகுதா? கண்டிப்பா இருக்காது, அது நம்மளோட ஆசை. பட் ஆனா அவர் என்ன நினைப்பாரு, விதிகள் அந்த முறையான விதிமுறைகள் அதுக்கு மேல என்ன அன்கேப்டு பிளேயர் தான், அதுக்கப்புறம் என்ன இனி எத்தனை சீசன் வேணாலும் அவர் ஆடுவாருன்றது இனி அவரு தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஆக்ஷன் சூடு பிடிப்பு எப்படி இருக்கு, இந்த உங்களுக்கு பிடிச்ச டீம் எந்த பிடிச்ச பிளேயரை நீங்க வந்து வாங்குவீங்க, ரிஷப் பண்ட் எவ்வளவு கோடிக்கு போக போறாங்க, யாரு பயங்கர ஹை சோல்டு பிளேயர்ஸா போக போறாங்க, யாரு நாங்க எதிர்பார்த்தானா இந்த பிளேயர் அன்சோல்டா போறாங்கன்றத நீங்க யார் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லைவ் ஆக்ஷன்ல உங்களை சந்திக்கலாம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.